கர்த்தருக்கு சூத்திரம். இப்பொழுது மெசேஜில் ஒன்று கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் நம் விசுவாசிக்கும் பொழுது, உபாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை காண்போம். எனக்கு அந்த மெசேஜில் மத்தேயு எழுதின அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 21வது வருஷம். உபாசத்தில் உபாசமின்றி பிசாசுகள் ஓட மாட்டான். நாம் உபாசிக்கும் பொழுது, உபாசம் இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அதிசயத்தை செய்வான். இந்த கள்ளபோதர்கள் என்ன பேசினாலும் அது நடக்காது. நாம் நினைத்தது நடக்காது. நாம் தேவனுக்கிட்ட நம்ம பர்மிஷன் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு இதை செய்யணும். ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே என்று ஜெபம் செய்யணும். உபவாசம் என்றால் படும் தீவிரமாக இருக்க வேண்டும். நான் சொன்னது தான் நடக்கும் என்று ஆணவத்தோடு பேசக்கூடாது. தீர்க்க தரிசனம் என்ன? தேவனோடு உறவாடி கொண்டு பேசுகிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் ஃபாலோ பண்ணுவார். இதோ எனக்கு ஆபத்து வரும்போது நான் தேவனை கூப்பிட்டு அந்த வசனத்தை நான் சொல்கிறேன். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்ற வசனத்தில் எழுதப்படியே நான் போக்கிலும் பருக்கிலும் என்னை பாதுகாத்து வழி நடத்தினார். ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு ஐடென்டி கார்டு தொலைந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன்? ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, ஒரு வேளை இப்போ டிஃபன் சாப்பிடாமல் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு ஐடென்டி கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு. ஆண்டவரே, நான் வேலை செய்கிற ஐடென்டி கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு. ப்ரேயர் பண்ணுறேன். 2 நாள் கழித்து அந்த ஐடென்டி கார்டு அந்த வேலையில் ஜம்மு காஷ்மீர் நிறையில் என்னோடய ஐடென்டி கார்டு கிடைக்கிறது. விசுவாசம் உபவாசம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாம் நடக்கும். கோபப்படாமல் தேவனை நம்பி ஆராதித்து ஜெபம் செய்தால் நடக்கும். அதுதான் உண்மையான ஜெபம். அதுதான் விசுவாசித்தில் ஜெபம் செய்தால்தான் அது நடக்கும். அது தேவனோடு பேசும்போது நடக்கும். அற்புதத்தை செய்ய முடியும். தேவனுடைய ரகசியத்தை நாம் கண்டு கொள்ள முடியும். தெளிவான வசனத்தை ஒன்று பேசுகிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டது போல ரகசிய தேவபிதா அவருடைய காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். என்று தெளிவுபடுத்துகிறார் என்றால், நாம் பேசும் ஒவ்வொரு தெளிவுபடுத்துகிறோம் என்று தேவன் உபவாசித்து ஜெபம் செய்யும் பொழுது இரத்தமாய் தேவனுடைய ஆண்டவரே, என் பிள்ளைகளை உபவாசம் இருக்கிறான்னு அந்த மெசேஜ் சீக்கிரமாக போய் சேரும். அதே போல் நம்ம மெசேஜை கேட்க வேண்டுமென்றால் நீங்கள் இந்த மெசேஜை கேட்டு பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஆமென்.